வேண்டாம், இந்த கவரை பிரிக்க வேண்டாம். அதுக்குள்ள இருக்கிறத பார்த்தா நீங்க பயந்துருவீங்க. அதை பிரிக்க வேண்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதை பிரிக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. முதல்ல அதை கிழிச்சு போடுங்க. மா, இப்ப ஏன் நீங்க இப்படி பயப்படுறீங்க? அதுல என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே. வேண்டாம் அர்ஜுன். அதுல உங்க அப்பாவுக்கான மரண செய்தி இருக்குமோன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. வர பௌர்ணமி நாள்ல பெரியவர் சாக போறாருன்னு அதுல படம் வரைஞ்சிருந்தா என்னடா பண்றது? வர்ற பௌர்ணமிக்கு அவ எனக்கு தான் நாள் குறிச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் பேருக்கு லெட்டர் வந்திருக்கிறத பார்த்தா ஐயோ. அடச்சே, அந்த கனகா உங்களை பயமுறுத்தியே இப்படி பைத்தியமாக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி ஆளுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க. நீங்க எங்களை என்ன வேணா திட்டுங்க, ஆனா தயவு செஞ்சு இந்த கவரை மட்டும் பிரிச்சிடாதீங்க. ஏய், வீணா காவேரிக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. அம்மா, அவரது குறி அப்பா தானே, எதை வச்சு சொல்றீங்க? வீணாவுக்கு கொரியர் வந்தப்போ அவ பேர்ல தானே வந்துச்சு. அதுல அவளோட சாவ பத்தின குறிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி அவ செத்து போயிட்டா. இப்போ உங்க அப்பா பேருக்கு கொரியர் மூலமா ஒரு கவர் வந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். எங்க தயவு செஞ்சு அதை பிரிக்காதீங்க. அதை நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம யாருமே தெரிஞ்சுக்க வேண்டாம்.